இது இவ்வாறு இருக்க நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மேலும் சில விடயங்களும் பேசுபொருளாக மாறியிருந்தன. எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் தொடர்பில் பேசியதன் முக்கியமான விவகாரம் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு. அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தமிழர்களுக்கு அதிகார பகிர்வை வழங்குங்கள், யாழ் நூலக அபிவிருத்தியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, மலையக மக்கள் கௌரவமாக வாழும் சூழல் வேண்டும், சபையில் எதிர்க்கட்சி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் 13+ அதிகார பகிர்வு புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா? யாழ் நூலக அபிவிருத்தியை வடக்கு மக்கள் எதிர்பார்க்கவில்லை, இதற்கு அப்பாற்பட்டு அரசியலமைப்போடு அதிகார பகிர்வை கேட்கிறார்கள். எனவே இதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லமென்ட் உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்றார். மேலும் பொருளாதார மேம்பாட்டின் பிரதான பங்காளர்களாக மலையக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை 200 ஆண்டுகளாக லயன் அறையில் பின்தங்கியிருக்கிறது. அந்த நிதியை ஒதுக்கி அதிக நிதியை ஒதுக்கி அந்த மக்களை லயன் அறையிலிருந்து வெளியேற்றி கௌரவமாக வாழும் சூழலை ஏற்படுத்துங்கள், இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பார்லிமென்ட்டில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட 6ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் குறித்து அதிக கரிசனை கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் நூலக அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவையானது ஒன்றாகும். தமிழ் மக்கள் இதனை காட்டிலும் பாரிதொரு விடயத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் 13+ அதிகார பகிர்வு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக யாழ் நூலக அபிவிருத்தியை வடக்கு மக்கள் எதிர்பார்க்கவில்லை, இதற்கு அப்பாற்பட்டு அரசியலமைப்புடன் அதிகார பகிர்வை கோருகிறார்கள், இதற்கான நடவடிக்கை எடுங்கள். பெருந்தோட்ட மக்களை நோக்கி மலையகம் என்ற சொல்லை பிரயோகித்து அந்த மக்கள் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. மாற்று கொள்கையை அமல்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அவ்வாறாயின் மலையக மக்கள் லயன் அறையிலிருந்து விடுவிப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள். மலையக மக்கள் எதிர்கொள்ளும் துயரத்தை நாங்களும் நன்கு அறிந்துள்ளோம். வரவு செலவு திட்ட உரையில் மலையகம் என்று குறிப்பிடுவதால் மாத்திரம் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டின் பிரதான பங்காளிகளாக மலையக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை கடந்த 200 ஆண்டுகளாக பின்தங்கியிருக்கிறது. ஆகவே லயன் அறை முறைமையை நீக்கி அந்த மக்களின் வாழ்க்கையை கௌரவமாக்குங்கள், அதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதாக நளின் பண்டார் அவர்கள் நேற்று தினம் பார்லிமென்ட்டில் தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்.